ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேரளாவில் நாங்கள் என்னெல்லாம் செய்தோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா மத்தி எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான காலையிலே வந்து மத்தி கிடச்சிருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கிட்டோம். இப்போ வந்து மத்தி குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மத்தி குழம்பு வந்து எப்படி செய்யணும்னு நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதில் காமிச்சிட்டே நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து மீன் குழம்பு செய்கிறீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது புளி வந்து நல்லா இருந்தாலே பாதி குழம்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நீங்கள் கருப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா பழைய புளி சேர்த்திங்கன்னா இந்த மீன் குழம்போட வாசனை டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கலர் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகிடுங்க. நீங்கள் புது புளி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சுருந்தீங்க எப்படி செஞ்சாலுமே பாதி அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நிறைய வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தான் இருக்கும். மீன் வாசனையோ மீன் குழம்போட வாசனையோ இருக்காது. ஸோ ஷட்டிலான ரீதியில் நல்ல சுவையான சூப்பரான மீன் குழம்போட ரெசிபி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஒரு பக்கம் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக மீன் குழம்பு செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா பொண்ணையும் கூட்டிகிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் போக வேண்டியதாக இருந்துச்சு எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால போகணும். இப்போ வந்து நல்ல ஒரு கொதியிலே வந்து மீன் எல்லாம் உடையாமல் வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வந்து மீன் குழம்பானது மூடி வச்சுட்டு கிளம்பியாச்சு. இனி ஈவினிங் வந்து நிறைய வந்து வேலை இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து இன்றைக்கி வந்து நெய்ஸ் பத்திரி தான் செய்யலான் இருக்கேன். நெய்ஸ் பத்திரிக்காக மாவெல்லாம் வாட்டி வச்சுருக்கேன். இதோட நிறைய வீடியோஸ் போட்டனால சும்மா உங்களுக்கு வந்து அதை காமிக்கல. இது வந்து அடி இடி பாயசம் இதோட ரெசிபி உங்களுக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பத்திரிக்கை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் மீன் குழம்பு இருந்துச்சு. இருந்தாலும் பத்திரிக்கை வந்து கடலை குழம்பு செய்யலாமேன்ட்டு இப்போ கடலை தக்காளி அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே போட்டு ரொம்ப ஷட்டிலாக வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டுமே போட்டுட்டு இப்போ வந்து நல்ல குக்கரில் விசில் வந்ததும் எடுத்து தாளிச்சிட வேண்டியதாக கடுகு கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்து ரொம்ப சூப்பரான பத்திரிக்கை அடிப்பொலியான நல்ல கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் இஃப்தாருக்காக எடுத்து வச்சாச்சு. அந்த பாயசம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா இஃப்தாருக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்களோட இஃப்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கடலை குழம்பு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. இந்த மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஈவினிங் ஆனாலும் ஒன்றோடு ஒன்று உடையாமல் நல்ல சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அடி இடி பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.